வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பொரி எக்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, டிஃபனுக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ பொரி நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். அதை ஜஸ்ட்டு தண்ணியில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்படி ஈரம் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா பொரி சாஃப்ட் ஆகிறதுக்காக தான் நம்ம தண்ணியில் நனைக்கிறோம் பொரியை. இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு பவுலில். அது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிட்டு கொஞ்சம் பருப்பெல்லாம் செவக்கட்டும். ஜஸ்ட் இதை லைட்டாக ஒருக்க கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு கொத்து போல் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்துட்டு ஒரு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுவும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு அதுவும் உள்ளே சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சைஸ் மீடியமான சைஸ் தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி மீடியம் சைஸு. இது ரொம்ப ஜூஸ் மாதிரி பண்ண வேண்டாம். கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணுங்கள். பொடுசாக கட் பண்ணிவிட்டு அதுவும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துருக்கேன். பொரியில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ அதனால் பார்த்துட்டு கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த பொரி எக்கு டிஷ் பண்ணையில் நம்ம தக்காளி சேர்த்து பண்ணையில் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு, ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பூன் 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா கலந்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நான் சொல்கிறது எல்லாமே டீஸ்பூனோட அளவு. பொரி நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். அதோட அளவுக்கு தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ எக்கு சேர்த்துக்கலாம். எக்கும் அதே போல் தான். ஒரு கப்புக்கு நான் 2 எக்கு எடுத்திருக்கேன். 2 முட்டை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டை ஒரு மாதிரி ரொம்ப கொலவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப உதிரியாகவும் இருக்கக்கூடாது. முட்டை பொரியல் எப்படி உதிரியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. ஒரு 3/4 பாகம் வரையிலும் வேகணும். அதுக்கப்புறமா நம்ம பொரி சேர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா ரொம்ப நம்ம உதிரியாக இருந்ததுன்னா நம்ம பொரி சேர்த்தோம் அப்படின்னா எக்கு அதோட பொரியோட செட் ஆகாத மாதிரி இருக்கும், தனித்தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த அளவு போதும். 3/4 பாகம் வரையிலும் எக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த பொரியை சேர்த்துப்போம். பொரி சேர்த்துட்டு நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. இப்போ வேணால் செக் பண்ணிக்கோங்க. பொரி நல்லா கலந்ததுக்கப்புறமா உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூட பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்திங்க அப்படின்னா அடுப்பை நல்லா குறைச்சிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா கலந்துட்டு ஒருக்கா மூடி போட்டுருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. எனக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் உப்பு சேர்த்துக்கல. இப்போ மேலால் கொஞ்சம் பொடுசாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக மணக்க அழகாக தயாராகிருச்சு பொரி வித் எக்கு. 1/2 மூடி அளவுக்கு லெமன் பிழிஞ்சு விட்டாச்சு. பிழிஞ்சிட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒன்று சேர நல்லா கலந்துட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும். நல்லா கலந்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம சுட சுட பரிமாறிடலாம். ரொம்ப சூப்பராக எக்கும் பொரியும் வச்சு ஸ்நாக்ஸ் சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமான டிஷ்ஷாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.